மக்களே, இன்று நாம் திருக்குறள் 38 பார்க்கிறோம். இந்த குறள் அறத்துப்பால் பகுதியில் உள்ள அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை சார்ந்தது. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இந்த குறள் நல்ல செயல்களின் பாதுகாப்பு சக்தியை மிகவும் ஆழமாக விளக்குகிறது. வீழ்நாள் படாமை என்றால் என்ன? மனிதன் வீழ்ச்சியடையாமல் இருப்பது, அதாவது தவறான பாதையில் செல்லாமல் தன்னை காத்துக் கொள்வது. திருவள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஒருவர் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்து வந்தால் அது அவரை தவறான வழியில் விழாமல் காக்கும். அது ஒரு பாதுகாப்பு சுவரை போல இருக்கும். வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று அவர் சொல்வது என்னவென்றால், அந்த நல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையாக இருந்து கெட்ட வழியில் செல்லாமல் தடுக்கின்றன. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒழுக்கத்துடன் வாழும் ஒரு மனிதன் எளிதாக தவறான செயல்களில் ஈடுபடுவாரா? இல்லை. ஏனெனில் அவன் பழக்கமாகவே நல்லதை செய்து கொண்டிருக்கிறான். அந்த நல்ல பழக்கங்களே அவனை பாதுகாக்கின்றன. நல்ல செயல்கள் ஒரு நாள் பயன் தரும் என்று மட்டுமல்ல, அவை நம்மை தினமும் காக்கும் ஒரு கவசம் போல செயல்படுகின்றன. இதன் மூலம் திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், அறத்தை தொடர்ந்து செய்வது நம்மை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றும். ஆகையால் நாமும் ஒரு நாளுக்கு ஒரு நல்ல செயல் என்றாலும் அதை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அடுத்த திருக்குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.